ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் இப்போவே தெரிய போது கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜனநாயகன் படத்தை மேக்ஸிமம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அது ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா, ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா, இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லைன்னு அந்த டேட்டு கொடுக்கல. எதுக்காகனா அவங்க ப்ரொடக்ஷன் சைடில் வந்து படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த படத்தை சென்சார் வந்து ஜனவரிக்கு முன்னாடியே டிசம்பர் 15 அவன் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சென்சார் ஆகனால அந்த படத்தை எப்போ ரிலீஸ் ஆகுமான்னு தெரில. இவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த கோர்ட்டில் வந்து உத்தரவு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாக எதுவுமே பேசலை. நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஏதோ தெரிய போகுதுன்னு சொன்னாங்க. பட் நாளைக்கு ஆஃப்டர்நூன் அவங்கள எதனா ட்ரிம் பண்ணணும், அதுக்கு எடிட்டிங் பண்ணுவேன்னா இவனால் ஒரு நாளில் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் நாளில் ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் அப்ராடில் எல்லா யூஎஸ்கே, யூகே, ஜப்பான், மலேசியா எல்லா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு காசு யாருன்னா டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு காசு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓடிடியில் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணும். எதுக்காகனா ஓடிடியில் ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு டீல் இருக்கும். இந்த டேட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும், இந்த டேட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க டேட்டு கொடுத்ததானே இவங்க டேட்டு போட முடியும். எதுக்காகனா அவன் சொன்ன டேட்டு ஜனவரி 9 அந்த டேட்டுக்கு இவனால் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ தளபதி லாஸ்ட்டு மூவி ரிலீஸ் ஆகுமா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் அந்த படத்துக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீமில் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டு படம் நிந்திச்சான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தளபதி எதிரவங்களும் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. பட் இதெல்லாம் கரெக்டான பாலிட்டிக்ஸ் இல்லை. பாலிட்டிக்ஸாக எதிராக பண்ணணும். ஒரு படத்தை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள என்ஜாய் பண்ணது கரெக்டு கிடையாது. ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ தான் ட்வீட் போயிட்டுருக்காங்க. ஒரு அது 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ படத்தை வந்து கண்டிப்பாக இல்லை, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அந்த ரிலீஸ் டேட் வந்து ஒரு 2 டேஸ் இல்லைன்னா இந்த ஜனவரி எண்டிங்க்கோ இல்லைன்னா ரிப்பப்ளிக் டேக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் என்னோடய வீட்டை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.